வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 14ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 17ஆம் தேதி நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட். நிஃப்டியோட ஓப்பனிங் 22,809 பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. கீழே ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா முதல்ல சப்போர்ட் லெவல் 1ல நமக்கு ஒரு ரேலி நடந்தது. வந்த வேகத்துக்கு திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நல்ல ரேலி இருந்தது. திரும்பவும் சப்போர்ட் லெவல் 1ல, அதாவது 22,757, அதில் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து பைவட் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆச்சு. பைவட் பாயிண்ட் ஜோனில் என்ட்ரு ஆச்சு. ஆனால் பைவட் பாயிண்ட்டை ரீச் பண்ணல. திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல ஒரு சைட்வேஸ் கொடுத்து மார்க்கெட் முடியும் தருவாயில் பைவட் பாயிண்ட் ஜோனான 22,945 ரீச் பண்ணிச்சு. க்ளோஸ் ஆகும் பொழுது 22,963ல் பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 17ஆம் தேதி 1 ஹவர் சார்ட்டு. 3 க்ளோசிங் சேனல் ட்ரா பண்ணியிருந்தோம். 2வது சேனலுக்குள்ளே நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே 3வது சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. ஆனால் உடனே பவுன்ஸ் பேக் கொடுத்து 2வது சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆகி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கு. 17ஆம் தேதி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் 3வது பாட்டம் இன்னைக்கு நிஃப்டி எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 3வது பாட்டம் எடுத்து அங்கே பவுன்ஸ் பேக்கும் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 3வது பாட்டம் டச் பண்ணி ஒரு பவுன்ஸ் பேக்கும் நிஃப்டி 50 கொடுத்துருக்கு. இதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பிளான்ஸ் நீங்கள் கரெக்டாக அமைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் இல்லாத நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு. ஹை லெவல் பார்த்தோம்னா 22,974. நம்ம இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 23,250 வச்சுருக்கோம். இந்த லெவல் ரீச் ஆகல. சப்போர்ட் லெவலில் பார்க்கும் பொழுது 22,725ங்கிற லோ லெவலில் நிஃப்டி 50 இன்னைக்கு தொட்டிருந்தது. நம்ம இங்கே 22,950 வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. 22,800ஐயும் டச் பண்ணி 22,700ங்கிற ஜோனுக்குள்ளேயும் என்ட்ரு ஆயிருக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது 22,963 க்ளோஸ் நிஃப்டி 50 இந்த 2 லெவல் சப்போர்ட் லெவலையும் தாண்டி முதல் சப்போர்ட் லெவல் ஜோனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட்டு. இதில் முதல் பாதியில் கிரீன் சிக்னலாக இருந்தாலும் செல்லரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பையரோட டாமினேஷனும் முடியும் தருவாயில் அதிகமாக இருந்துச்சு. 2வது பாதியில் பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியுது செல்லரோட டாமினேஷன் கம்மியாக தான் இருக்குது. பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. மேலும் 17ஆம் தேதிக்குரிய ஹை லெவலும் 2வது பாதியில் தான் டச் ஆயிருக்கு. 22,974 2வது பாதியில் தான் நிஃப்டி 50 தொட்டிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 14ஆம் தேதி பிப்ரவரி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 17ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பார்த்தோம்னா 48,880, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே சப்போர்ட் லெவல் 1க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி சப்போர்ட் லெவலில் டச் பண்ணி பவுன்ஸ் பேக் கொடுத்து திரும்பவும் சப்போர்ட் லெவல் 1ல் ஜோனில் ட்ரேட் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவல் 1 என்னன்னு பார்த்தோம்னா 48,681. இங்கே நம்ம ஜோன் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஜோன் செட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடிங்கை வந்து எங்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டான பிளான் போட்டிருப்பீங்க. இப்போ திரும்ப நிஃப்டி சைட்வேஸில் மூவ்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் லெவலுக்கும் பைவட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் மூவ் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனில் என்ட்ராச்சு. க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 49,279. 49,000 பிரேக் பண்ணி நிஃப்டி 50 49,200க்கும் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 17ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டு. இங்கே க்ளோனிங் சேனலில் 1, 2 2வது சேனலில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போது
இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி முதல் சேனலுக்குள்ள இன்னும் என்ட்ரு ஆகல, முதல் சேனலை தொற்றுக்கு. ஆக அடுத்து என்ட்ரு ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ட்ரு ஆச்சுன்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அல்லது இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஹை லெவல் பார்த்தோம்னா 49,319, இங்கே 49,700 வச்சிருக்கோம். இந்த லெவலுக்கு போகல. லோ லெவல் பார்க்கும் பொழுது 48,525, இந்த லெவல் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. 48,800ஐயும் ரீச் ஆயிடுச்சு. 48,500 ஜோனை தொற்றுச்சு. ஆனா க்ளோஸ் ஆகும் பொழுது 49,279, இந்த எல்லா சப்போர்ட் லெவலையும் தாண்டி பாசிட்டிவ்ல நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட். இதுல முதல் பாதியில ரெட் சிக்னலா இருந்தாலும் முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. இரண்டாவது பாதியில பார்க்கும்போது பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கிறத நமக்கு இங்க கேண்டில பார்த்தாலே தெரியுது. மேலும் இரண்டாவது பாதியில தான் 17ஆம் தேதிக்குரிய ஹை லெவலான 49,319ஐயும் பேங்க் நிஃப்டி தொற்றுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.